friends, welcome to my channel. இன்னைக்கு ரோட் சைடு கிடைக்கிற கிறிஸ்பியான சமோசா எப்படி செய்யறதுன்றது இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நான் 2 கப் மைதா எடுத்துர்க்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கணும். இப்போ உப்பு சேர்த்து mix பண்ணதுக்கு அப்புறமா சூடா இருக்கிற எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் இதல நான் விட்டுக்கிறேன். இப்போ சூடா இருக்கிற எண்ணெய் சேர்க்கிறதுனால நமக்கு சமோசா வந்து நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ இத நல்லா நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்க, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம கையால மாவை ஸ்லைஸ் பண்றதை விட நம்ம அப்படி கத்தியால ஸ்லைஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இதை நம்ம ஒவ்வொரு உருண்டையா எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்க்கணும். இது வந்து எண்ணெய் விட்டு நம்ம தேய்க்க கூடாது. எண்ணெய் விட்டு தேய்ச்சா நம்மளுக்கு எலாஸ்டிக் மாதிரி சுருங்கிட்டே போகும் தேய்க்க தேய்க்க. அதனால நம்ம அப்பப்போ மாவு மட்டும் நல்லா சேர்த்து தேய்ச்சிட்டே இருந்தோம்னா ஈஸியா தேய்க்க வரும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து தின் லேயரா நல்லா தேய்ச்சிக்கணும். பாருங்க எவ்வளோ தின்னா தேய்ச்சிருக்கேன்னு. இதே மாதிரி நல்லா தின்னா தேய்ச்சிக்கணும். இப்போ எதில் வைக்கிறோமோ அந்த பிளேட்டில் கொஞ்சம் நல்லா மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு இப்படி வைங்க. ஒன்று மேலே ஒன்றா நம்ம தேய்ச்சி தேய்ச்சி அடுக்கிக்கலாம்.
பாருங்கள், எல்லா மாவையும் நான் தேய்ச்சி வச்சுட்டேன். ஒரே பிளேட்டில் லேயர் பை லேயராக நம்ம இப்படி அடுக்கிக்கலாம். ஒவ்வொரு சப்பாத்திக்கும் இடையில நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மாவு தூவி தூவி அது மேலே அடுக்கிட்டே இருந்தோம்னா ஒட்டாது. இப்போ சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் காயெல்லாம் எடுத்திருக்கேன். 3 நல்ல பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய கேரட்டை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் நல்லா பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால. வாசனைக்கு கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட தேவைன்னா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் நம்ம சப்பாத்தியை போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப ஹீட் பண்ணி ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் அதை ஒரு ரப்பர் மாதிரி வர்ற ரோல் மட்டும் நம்ம அதை கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 தடவை திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, ரப்பர் மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கிற எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் கல்லில் போட்டு எடுத்தாச்சு. பாருங்க, ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்திக்கு 2 ரெக்டாங்கிள் ஷேப் சைஸில் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மாவு. பாருங்க, இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இது மாதிரி எல்லா சப்பாத்திக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கணும். நம்ம சமோசா வந்து ஸ்டஃப் பண்ணும்போது கடைசியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதை வச்சு தான் நம்ம பேஸ்ட் கம் மாதிரி ஒட்டணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள அளவா வச்சுக்கோங்க. நிறைய வைக்க வேணாம், அப்புறம் நம்ம மேலே வந்து மடிக்க முடியாது. இந்த மாதிரி மடிச்சு கடைசி அந்த எட்ஜில் வந்து நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்கிற மாவை அதில் லேசாக தேய்ச்சோன்னா பேஸ்ட் மாதிரி நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி வச்சு ரெடி ஆயிடுச்சுப்பா. இது மாதிரி நம்ம வச்சிருக்கிற எல்லா மாவையும் அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவுலையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம வச்சிருக்கிற சமோசா எல்லாத்தையும் இதில் உள்ள போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, ஏன்னா அப்புறம் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து கருகிரும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கோட அந்த மசாலா வாசனை எல்லாம் போகும். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மெத்தட்லேயே நீங்களும் சமோசா ட்ரை பண்ணீங்கன்னா இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கடையில் இருக்கிற சமோசா மாதிரி இருக்கும். பாருங்க, எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுலயே நம்ம சமோசாவை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு நல்லா கடை சமோசா மாதிரியே இருக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம மிச்சம் வச்சிருக்கிற எல்லா சமோசாவையும் நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சமோசாவை எடுத்து நான் பிச்சு கட்டுறேன். அந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி சமோசாவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் எழுத மறக்காதீங்க. என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.